கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிழைக்கச் செய்பவர். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு மார்த்தாளை பார்த்து கூறிய வார்த்தை தான் இது. நானே என்று கூறுகிறார். அநேக இடங்களில் நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று பிதாவை வெளிப்படுத்தும் வண்ணமாக தான் எப்படிப்பட்டவர் என்பதனை யூதர்களுக்கும் அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். நானே என்றால் நான் தேவனாயிருக்கிறேன் என்று அர்த்தமாம். அதிலே வல்லமை இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் தீவட்டிகளோடும் தடிகளோடும் வந்தார்கள். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு என்ன கூறினார் தெரியுமா? நான் தான் என்றார். உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நானே என்ற வார்த்தையில் தேவனுடைய வல்லமை நிறைந்திருப்பதை அறிய முடிகிறது. அன்பரே, மார்த்தாள், மரியாள் இவர்களுடைய சகோதரன் லாசரு மரித்து போனான். 4 நாட்களுக்கு அப்புறம் இயேசு யூதேயாவிற்கு திரும்பி வருகிறார். மார்த்தாள் அவருக்கு எதிர்கொண்டு ஓடி வருகிறாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று கூறுகிறாள். அதற்கு இயேசு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று கூறுகிறார். அந்நேரத்தில் மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் என் சகோதரனும் எழும்புவான் என்பது எனக்கு தெரியும் என்று நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் கூறுகிறாள். உடனே இயேசு அவளை பார்த்து கூறுவதுதான் இந்த வார்த்தை: உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். உடனே மார்த்தாள் கூறுகிறாள், ஆம், விசுவாசிக்கிறேன். நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். என் உடல் உறுப்பு செயல்படவில்லை. கவலை என்னை வாட்டுகிறது. என் எதிர்காலத்தை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது என்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை பிழைக்கச் செய்வார். ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் வார்த்தையை நம்புவோமா? நிச்சயம் புது வாழ்வு வாழ முடியும். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன என் தேவனை விசுவாசித்து ஜீவன் உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.